அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கேளுங்க சாமி. இது இன்னைக்கு எதை பற்றி கருத்து பேச போகிறீங்க? இன்னைக்கு சும்மா இருப்பதை பற்றி பேச போகிறோம். சும்மா இருக்கிறத பற்றி. அப்போது இது ஒரு புஸ்தகத்தில் நான் எங்கேயோ படிச்சிருந்தேன் சாமி. சும்மா இருக்கிற சாமிக்கு சோத்து போட்ட ரெண்டுன்ற ஒரு கதை. அதை பற்றிங்களா இது? ஆமாம். சரி சொல்லுங்கள் சாமி. ஒரு தேவஸ்தானத்தில் கோயில், அந்த கோயிலில் அன்னதானம் பண்ணி பல கிளை கோயில்கள்லாம் அதுக்கு உண்டு. அந்த கிளை கோயில்களில் பூஜை பண்ணுறவங்க, அங்கே தொண்டு செய்கிறவங்க, ஒவ்வொரு கோயிலுக்கு இத்தனை பேர் இருக்காங்கிறது அவங்ககிட்ட கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி சாதம் கொண்டு போய் பட்டை சாதம் பண்ணி அந்த ஒவ்வொரு பொட்டணமாக கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கு 4 பேர் இருக்கிற இடத்துல 4 பொட்டணம், 2 பேர் இருக்கிற இடத்துல 2 பொட்டணம் எல்லாம் கொடுத்து செய்யணும். அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல அதை கணக்கு எழுதணும். இன்னென்ன கோயில்களுக்கு இத்தனை பட்டைன்னு சொல்லி எழுதணும் கணக்கு. அப்படி எழுதுகிற போது சும்மா இருக்கிற சாமிக்கு சோத்துப்பட்டை 2 அப்படின்னு எழுதி வச்சுருந்தான். சும்மா இருக்கிற சாமிக்கு சோத்துப்பட்டை எதுக்கு கொடுக்க வேணும்? எதுக்கு தேவையில்லாத வீண் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்கும் கணக்கு பிள்ளையை கண்டித்து விட்டார். அதனால் அவர் அந்த சாதம் கொடுப்பதை நிறுத்தி விட்டார். அந்த நிறுத்தி விட்ட உடனே அந்த டைம் வந்தது. அந்த சாமி ஒருவர் சும்மா கோயில் மண்ணுக்கு ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். அவருக்கு கொண்டு இந்த உணவை கொடுத்தால் 2 பட்டை சாதம் கொடுத்தால் ஒன்றை மதியம் சாப்பிடுவார், ஒன்று இரவில் சாப்பிடுவார். இப்படி 2 வேளை உணவு பண்ணி கொண்டு இருந்தார். அவருக்கு அந்த டயத்துக்கு உணவு போகாமல் விட்ட உடனே பசி உண்டாகிவிட்டது. அந்த பசி வந்த உடனே என்னடா இன்றைக்கு வரலையே என்று சிந்தித்தார். சரி, கடவுளுடைய பிரார்த்தனை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உடனே அப்படியே அமைதியாகி தியானத்துக்கு உட்காந்துட்டார். இவருக்கு அந்த அதிகாரிக்கு உடனே இவருக்கு பசியாகி வயிற்றில் ஒரு எரிச்சல் ஏற்படும் போது அதே இது அவருக்கு அந்த உணர்வு ஏற்பட்டு வயிற்று வழியாக வலி ஏற்பட்டு விட்டது. அந்த வலி ஏற்பட்ட உடனே பல டாக்டர்கிட்ட போனார். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் வயிற்றில் ஒன்றும் மிஸ்டேக் இல்லையா, எல்லாம் நல்லாத்தே இருக்குது, நீ வேணும்னே சொல்கிற, இந்த மாதிரி வயிற்று வலி காரணமே இல்லையே, உன் உடம்புல எந்த காரணத்தையும் காணோம் அப்படி என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது என்னடா இந்த மாதிரி எந்த டாக்டர்களுமே கைவிட்டாங்க, இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சிந்திச்சு பார்த்தார். சிந்திச்சு பார்க்கும்போது தனக்கு ஒரு சாதுக்கு உணவு கொடுப்பதை நிறுத்திவிட்டோம் அல்லவா, அதனுடைய பலன்தான் வயிற்றிலே மிஸ்டேக் ஏற்பட்டு நமக்கு வருகிறது. அந்த சாதுக்கும் பசி ஏற்பட்ட உடனே அந்த பசியாகப்பட்ட வேகம் நம்மளை தாக்கிவிட்டது என்று இவர் உணர்ந்தார். உணர்ந்த உடனே அந்த சாதை தேடி போனார். அந்த சாதுகிட்ட போய் சாமி இந்த மாதிரி என்று சரணாகதி அடைந்தார். அவர் சொன்னார், சும்மா இருக்கிற சாமி, சும்மா இருக்கிற சாமி, சும்மா இருக்கிற சாமின்னே சொல்லிக்கிட்டே இருந்தார். வேறு ஒன்றுமே சொல்ல. சாமி, இந்த மாதிரி நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் என்னை மன்னிச்சு என்னுடைய வயிற்று வலியை தீர்க்க வேணுங்க அப்படின்னார். உடனே அவர் என்ன செய்தார், இந்த கோயிலிலே அந்த மூலையிலே உள்ள ஒரு ரூமில் போய் சும்மா உட்காந்துரு அப்படின்னார். சரி என்று போய் உள்ளே ரூமில் உட்கார்ந்து நல்ல சமணங்கள் போட்டு தியானம் பண்ணுறவர் மாதிரி உட்காந்துட்டே இருந்தார். உட்கார்ந்தோடனே நாம் எங்கே உட்காந்துருக்குறோம், எப்போ எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் விட்டு தன்னுடைய மகன், பெரிய மகனுக்கு இன்னார் வீட்டிலே பொண்ணு பார்த்தோம், இன்னார் வீட்டிலே பொண்ணு பார்த்தோம்,
அந்த பொண்ணை கல்யாணம் செய்யலாமா, இந்த பொண்ணை கல்யாணம் செய்யலாம் என்று சொல்லி சிந்தித்து பார்த்தார். கடைசியில் ஒரு பெண்ணை நிர்ணயம் பண்ணி இந்த பெண்ணை கல்யாணம் செய்து வைப்போம் என்று சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் கல்யாணமெல்லாம் செய்து முடித்து வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளை வருது. உள்ளே கால் வைக்கும்போது அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், வலது காலை எடுத்து உள்ளே வைத்து வாமா என்று சொன்னார். அதை சாமி சொல்கிறார், அந்த வலது காலை எடுத்து உள்ளே வை என்று சொல்லும்போது சாமி சொல்லுகிறார், அம்மா உன்னை சும்மா தானே இருக்க சொன்னேன், நீங்கள் என்ன ஒரு கல்யாணத்தையே முடித்து விட்டீர்களே, மகன் கல்யாணம் முடிஞ்சு விட்டதா என்று கேட்க, அதற்கு அவர் திடுக்கென்று முழித்து, சாமி என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டதை எப்படி உணர்ந்து சொன்னீர்கள், அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட பரம்பொருளாக இருக்க வேண்டும், அந்த பரம்பொருளுக்கே உணவில்லாமல் பண்ணின பாவி அல்லவா நான், எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். நான் யாருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடியவன் அல்ல, எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று வாழ்க என வாழ்த்தி கொண்டு உட்கார்ந்திருப்பேன். நான் சும்மா உட்கார்ந்திருப்பதாக நீ நினைக்கிறாய், எல்லா ஜீவர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வேன். அதுபோல் நீயும் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்று எல்லோரும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி, அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி